هلا نرحب بكم جميعا في سلسلة تعليم تعامل في البنوك. பேங்க் பரிவர்த்தனை தொடரின் இரண்டாவது பாகத்துக்கு உங்க எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். இந்த தொடர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, எசென்ஷியலா பேங்க்ல நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ண வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பேங்க்ல நம்ம கத்துக்க போகக்கூடிய முதல் வார்த்தை, முதல் ஃப்ரேஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நான் கொஞ்சம் பணத்தை வந்துட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணும்னா கொஞ்சம் பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணும். இதான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட். ஐ வாண்ட் டு டெபாசிட் சம் மணி. ஓகேங்களா? இது எப்படி நம்ம அரபிக்ல சொல்றது? ஸோ ஸ்டாண்டர்ட் அரபிக்ல இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, உரீத் இதா பாதல் மால், உரீத் இதா பாதல் மால் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட். இது ஸ்டாண்டர்ட் அரபிக்ல சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உரீத் அப்படின்னு சொன்னா நான் விரும்புறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஓகேங்களா? ஈதா அப்படின்னா டெபாசிட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டேர்ம் வேர்ட். ஈதா. பாப் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் அரபிக்ல பயன்படுத்துவாங்க. பாப் அல் மால், பணத்துக்கு வந்துட்டு மால். உரீத் ஈதா பாத் அல் மால். ஓகேங்களா? இந்த ஸ்லாங்ஸ்ல எப்படி சொல்றாங்க? சவுதி ஸ்லாங்ல வந்துட்டு இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அபகா அவுதா ஷொய்ய ஃபுலூஸ். அபகா அப்படின்னா எனக்கு வேண்டும் அப்படின்னா நான் விருப்பப்படுறேன். அபகா அவுதா. ஈதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரூட் வேர்ட். ஓகேங்களா? அவுதா அப்படின்னு சொன்னா வெர்ப், ப்ரெசன்ட் வேர்ப், கரண்ட் ப்ரெசன்ட் வேர்புக்கு வந்துட்டு அவுதா பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்ப். ஓகேங்களா? இதை வெர்பா பயன்படுத்துறாங்க, அவ்வளவு மட்டும்தான் வித்தியாசம். அவுதா ஷொய்ய ஃபுலூஸ், கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஷொய்ய அப்படின்னு பயன்படுத்துறாங்க. ஃபுலூஸ் அப்படிங்கிறது பணத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஓகே, பெலஸ்தீனியன் ஸ்லாங்ல இது எப்படி சொல்லுவாங்க? பித்தி அவுதா ஷொய்ய மசாரி. பித்தி அவுதா ஷொய்ய மசாரி கிட்டத்தட்ட சேம் தான். இங்க வேணும் அப்படிங்கிறதுக்கு பித்தி வந்து மாற்றம் யூஸ் பண்றாங்க. அதே போல பணத்துக்கு மசாரின்னு சொல்லிட்டு வேற்றுமையா பயன்படுத்துறாங்க. அவ்வளவுதான். எஜிப்சியன்ல வந்துட்டு இதை எப்படி சொல்லுவாங்க? ஆயிஸ் அவுதா ஷொய்ய ஃபுலூஸ். ஆயிஸ் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. அது மட்டும்தான் மாற்றம், பாக்கி எல்லாமே வந்துட்டு சேம். ஓகேங்களா? இதுல என்ன புது வார்த்தை நீங்க கத்துக்கிட்டீங்க? டெபாசிட். டெபாசிட்டுக்கு வந்துட்டு ரூட் வேர்ட் என்னன்னா ஈதா. ஈதா அப்படின்னு சொன்னா டெபாசிட் அப்படிங்கிற அர்த்தம். வெர்ப்ல நான் டெபாசிட் பண்ணும். ஐ எம் டெபாசிட்டிங், ஐ எம் டெபாசிட்டிங், ஐ வில் டெபாசிட். டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபியூச்சர் ப்ரெசன்ட் ரெண்டுக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வெர்பு தான் அது அவுதா. நான் வந்துட்டு என்ன பண்றேன்? டெபாசிட் பண்றேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ பணத்துக்கு வந்துட்டு அரபிக்ல என்ன சொல்றாங்க? அல் மால் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் அரபிக்ல பயன்படுத்துறாங்க. ஃபுலூஸ் அப்படிங்கிறது ஸ்லாங்ஸ்ல. அது இல்லாம மசாரி, மசாரி ஃபுலூஸ் ரெண்டுமே என்ன பண்றாங்க? மால். இந்த மூணுமே வந்துட்டு என்ன பண்ணலாம்? நம்ம அரபிக்ல பணத்துக்கு பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ அதே போல எனக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம பல தடவை பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு ரிகேப். உரீத் அபகா பித்தி. ஓகேங்களா? அதே போல ஆயிஸ், இது எல்லாமே வந்துட்டு வேண்டும், நான் விருப்பப்படுறேன், ஐ நீட் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இதெல்லாம இன்னொரு வார்த்தை நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் அரபிக்ல பாத். பாத். ஓகேங்களா? பாத். ரிப்பீட் பண்ணுங்க, பாத். இதே இது ஸ்லாங்ஸ்ல ஷொய்ய. ஷொய்ய, ஷொய்ய இது வந்துட்டு கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. வாங்க ரெண்டாவது சென்டென்ஸ் போலாம். ரெண்டாவது ஃப்ரேஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நான் பணத்தை வந்துட்டு வித்ட்ரா பண்ணணும். ஐ வாண்ட் டு வித்ட்ரா கேஷ். நான் வந்துட்டு கேஷை வந்துட்டு என்ன பண்ணும்? வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதா எனது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ் வந்து நம்ம எப்படி அரபிக்ல சொல்றது? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல இது எப்படி சொல்லுவோம்னா, உரீத் சஹ்பன் நுகூத். உரீத் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்ட் அரபிக்ல பயன்படுத்துவோம் வேணும் அப்படிங்கிறதுக்கு. சஹ்பன் நுகூத். சஹ்ப் அப்படின்னு சொன்னா இது டேர்ம் வேர்டு. வித்ட்ரா பண்றதுக்கான டேர்ம் வேர்டு என்ன சொன்னா சஹப். அந்நுகூத் பணத்துக்கு என்ன பயன்படுத்துறாங்க? அந்நுகூத். ஓகே, உரீத் சஹப் அந்நுகூத். ஓகே, ஸ்லாங்ஸ்ல வந்துட்டு இது எப்படி சொல்றாங்க? சவுதி ஸ்லாங்ஸ்ல அபகா அஸ்ஹப் ஃபுலூஸ். ஸோ அபகான்னு யூஸ் பண்றாங்க வேணுங்கிறதுக்கு. சஹப் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை வந்துட்டு வெர்பா யூஸ் பண்றாங்க. அஸ்ஹப், நான் வந்துட்டு என்ன பண்ணும்? வித்ட்ரா பண்ணும். அஸ்ஹப் ஃபுலூஸ், பணத்துக்கு ஃபுலூஸ். ஓகே, இது பெலஸ்தீனியன் ஸ்லாங்ல பித்தி அஸ்ஹப் மசாரி. பித்தி அஸ்ஹப் மசாரி. அதே தான். அஸ்ஹப்ங்கிறது வந்துட்டு வெர்பா யூஸ் பண்றாங்க. அதே போல பணத்துக்கு வந்துட்டு மசாரி அப்படின்னு யூஸ் பண்றாங்க. எஜிப்சியன் ஆயிஸ் அஸ்ஹப் ஃபுலூஸ். ஆயிஸ் அஸ்ஹப் ஃபுலூஸ். வேணுங்கிறது மட்டும் தான் மாற்றம், பாக்கி எல்லாமே அப்படியே தான். ஓகே, இதுல என்ன புதுசா நீங்க கத்துக்கிட்டீங்க? என்ன டேர்ம் வேர்ட் கத்துக்கிட்டீங்க? வித்ட்ரா. வித்ட்ராக்கு வந்துட்டு என்ன பயன்படுத்துறாங்க? சஹப். சஹப் அப்படின்னா வித்ட்ரா பண்றது, பணத்தை எடுக்கிறது. இழுக்கிறதுக்கு சஹப் அப்படிங்கிறது, இழுக்கிறதுக்கு பணத்தை வித்ட்ரா பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது சஹப். ஓகேங்களா? ஸோ இதை ஸ்லாங்ஸ்ல வந்துட்டு வெர்பா பயன்படுத்தும் போது அஸ்ஹப், நான் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஐ எம் வித்ட்ராவிங். ஓகேங்களா? இல்லைன்னா ஐ வில் வித்ட்ரா. ரெண்டுக்குமே இந்த வந்துட்டு பயன்படுத்தலாம், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர். அஸ்ஹப். ஓகேங்களா?
அதே போல பணத்துக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு புது வார்த்தை இதுல என்ன ஆயிருக்குன்னு சொன்னா அன்னுகூத், அன்னுகூத், ஃபுலூஸ், ஃபசாரி, இது மூணுமே பயன்பாடுல இருக்குது. ஓகே, மற்ற ஃப்ரேஸ் வேற என்ன ஃப்ரேஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கரண்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது, கரண்ட் இருப்பு தொகை என்ன அப்படிங்கறத நம்ம கேட்கணும். இது எப்படி நம்ம அரபிக்ல கேட்கறது? வாட் இஸ் மை கரண்ட் பேலன்ஸ்? அரபிக்ல வந்துட்டு மா ஹுவ ரசீதி அல் ஹாலி, ஸ்டாண்டர்ட் அரபிக்ல மா ஹுவ அர் ரசீதி, மா ஹுவ ரசீதி அல் ஹாலி. ரசீதி அப்படிங்கிறது வந்துட்டு பேலன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் வேர்ட். ரசீத் அப்படின்னா பேலன்ஸ், ரசீதி அப்படின்னா என்னுடைய பேலன்ஸ். ஓகேங்களா? அல் ஹாலி அப்படின்னா கரண்ட், இப்போ கரண்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் அரபிக்ல எப்படி மாஹுவ அப்படின்னா என்ன அப்படிங்கறது கேட்கறதுக்கு தான் மாஹுவ ரசீதி அல் ஹாலி. ஓகே, ஸ்லாங்ஸ்ல சவுதி ஸ்லாங்ல இது எப்படி கேட்கறாங்க? கம் ரசீதி அல் ஹீன், கம் எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிறோம். ஹவு அப்படிங்கிற அரபிக்ல எப்படி கேட்கறது? கம். கம் ரசீதி என்னுடைய பேலன்ஸ், அல் ஹீன் இப்பொழுது, நவ் அப்படிங்கிறதுக்கு அரபிக்ல என்ன யூஸ் பண்றாங்க? அல் ஹீன். ஓகேங்களா? ஸோ பெலஸ்தீனியன் வந்துட்டு இது எப்படி யூஸ் பண்றாங்க? கத்தேஷ், கத்தேஷ் ரசீதி, கத்தேஷ் ரசீதி ஹல்லா. இப்பங்கிறதுக்கு வந்துட்டு இங்க என்ன யூஸ் பண்றாங்க? ஹல்லா அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஹல்லா அப்படின்னாலும் என்ன அர்த்தம் தான்? இப்போ, நவ் அப்படிங்கிற அர்த்தம். கத்தேஷ் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம எஜிப்சியன் பார்த்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். பலஸ்தீனும் என்னதான் யூஸ் பண்றாங்க? கத்தேஷ் அப்படிங்கிற பயன்பாடு அவங்கள்ட்ட இருக்குது, எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு. ஓகேங்களா? கத்தேஷ் ரசீதி என்னுடைய பேலன்ஸ், ரசீதி அப்படின்னா என்னுடைய பேலன்ஸ், ஹல்லா. ஓகேங்களா? எஜிப்சியன் வந்துட்டு இதை எப்படி கேட்கறாங்க? கம் ரசீதி தில்வாத்தி, கம் ரசீதி தில்வாத்தி. இப்ப நவ் அப்படிங்கிறதுக்கு எஜிப்சியன் எப்படி பயன்படுத்துறாங்க? தில்வாத்தி, தில் வக்தி அப்படிங்கிறது. ஆனா ப்ரொனன்சியேஷன் வந்துட்டு காஃப் வந்துட்டு ஹம்சாவா தான், லைட்டா தான் ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க, தில்வாத்தி. ஓகேங்களா? கம் ரசீதி என்னுடைய பேலன்ஸ். ஓகே, இதுல என்ன புதுசா நீங்க கத்துக்கிட்டீங்க? பேலன்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பயன்படுத்துறாங்க? ரசீத், ரசீத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு என்ன பண்றாங்க? டேர்மை யூஸ் பண்றாங்க. ஸோ இதை நீங்க கத்துக்கிட்டீங்க. வேற என்ன? இப்பொழுது, நவ் அப்படிங்கிறது எத்தனை விதங்கள்ல நம்ம சொல்லலாம்? 4 விதங்களா நீங்க கத்துக்கிட்டீங்க. அல் ஹாலி, அல் ஹாலி அப்படின்னா கரண்ட், இப்போ. ஓகேங்களா? அல் ஹாலி, அல் ஹீன், அல் ஹீன், ஹல்லா, ஹல்லா இப்போவே, நவ், ஹல்லா. அதே போல தில்வாத்தி, இது எஜிப்சியன்ஸ்ல தில்வாத்தி. ஸோ இது 4மே வந்துட்டு இப்பொழுது அப்படிங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் என்னன்னு சொன்னா, ஐ லாஸ்ட் மை டெபிட் கார்டு, என்னுடைய டெபிட் கார்டை வந்துட்டு நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறதா என்னது ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேஸ். இது எப்படி நம்ம அரபிக்ல சொல்றது? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல ஃபகத், ஃபகத் பிதாகத் சஹப், ஃபகத் பிதாகத் சஹப். சொல்லுங்க, ஃபகத் பிதாகத் சஹப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா தொலைச்சிட்டேன். ஃபகத் அப்படின்னு சொன்னா தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு பாஸ்ட் வெர்ப், பாஸ்ட் டென்ஸ்னுடைய வெர்ப் தான் ஃபகத். ஓகேங்களா? ஸோ பித்தாகா அப்படிங்கிறது வந்துட்டு கார்டுக்கு பயன்படுத்துறாங்க, கார்ட் அப்படிங்கிறதுமே பயன்படுத்துவாங்க. பித்தாகா அப்படிங்கிறது வந்துட்டு அரபிக் வார்த்தை, கார்டு அப்படிங்கிறதுக்கு. பித்தாகத் அஸ்ஸஹப், சஹப் அப்படின்னு சொன்னா வித்ட்ராவிங், நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் வித்ட்ராவிங். ஸோ இங்க என்ன மீனிங்னா, இது டேர்ம் வேர்டு. டெபிட் கார்டுக்கு என்ன சொல்லுவாங்க டேர்ம் அரபிக்ல? பித்தாகத் சஹப், பித்தாகத் சஹப். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லாங்ஸ்ல எப்படி சொல்றாங்க? சவுதி ஸ்லாங்ல ضيعت بطاقة صراف, ضيعت بطاقة صراف. இங்க தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க? ضيعت, ضيعت بطاقة صراف. பிதாகா அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க. இங்க சஹப்னு சொல்லாம சராஃப். சோ டெபிட் கார்டுக்கு இன்னொரு டேர்ம் வேர்ட் என்ன? பிதாகத் சராஃப். சராஃப் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்பென்ஸ் கார்டு, எக்ஸ்பென்ஸ்க்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு கார்டு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல பிதாகத் சராஃப். ஓகேங்களா? சோ பெலஸ்தீனியன் வந்துட்டு இது எப்படி சொல்றாங்க? ضيعت பிதாகத் சஹப். ஸோ அதே தான் பித்தாகத் சஹப்ங்கிற அதே டேர்ம். தொலைச்சிட்டே அப்படிங்கிறதுக்கு ضيعت, சேம் சவுதி யூஸ் பண்ணக்கூடிய அதே ஒரு வெர்ப் தான் என்ன பண்றாங்க? பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, எஜிப்சியன் இதை எப்படி சொல்றாங்க? ضيعت الكار بتاع السحب. ضيعت, ضيعت அப்படிங்கிறது அதே தான் யூஸ் பண்றாங்க. அல் கார்த், இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல கார்டு, அதே தான் இவங்க யூஸ் பண்றாங்க அரபிக்ல கார்த். பிதா சஹப், பிதா சஹப் அப்படின்னு சொன்னா விட்ரா, விட்ராவுனுடைய கார்டு. பிதா அப்படின்னா உடைய அப்படிங்கிற ஒரு மீனிங். பிதா, பிதா, பிதாகா, அது பிதாகா, இது பிதா. ஓகேங்களா? ஸோ இவங்க இதுல என்ன நீங்க இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து நீங்க என்ன இந்த ஃப்ரேஸ்ல என்ன புதுசான வார்த்தைகள் கத்துக்கிட்டீங்க? டேர்ம் வேர்ட், டெபிட் கார்டுடைய டேர்ம் வேர்ட் கத்துக்கிட்டீங்க. பிதாகத் சஹப், பிதாகத் சராஃப், ரெண்டுமே வந்துட்டு என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகேங்களா? இல்லைன்னா எஜிப்சியன் சொல்ற மாதிரி அர் கார்த் பிதா சஹப்,
கார் பித்தா சஹப் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறத கத்துக்கிட்டீங்க. ஃபக்கத் அப்படிங்கிறது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ் வெர்ப்ல வந்துட்டு ஃபக்கத் அப்படின்னாலும் தொலைச்சிட்டுங்கிற அர்த்தம். தொய்யாத்துமே பாஸ்ட் டென்ஸ்னுடைய வெர்பு தான், தொலைச்சிட்டே அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே நீங்க கத்துக்கிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் என்ன அப்படின்னு சொன்னா, என்னால பணத்தை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? கேன் ஐ டிரான்ஸ்ஃபர் மணி டு அனதர் அக்கௌண்ட்? மற்ற அக்கௌண்ட்டுக்கு என்னால் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமாங்கிறது தான் ஒரு கொஸ்டின். இது எப்படி நம்ம அரபிக்ல வந்துட்டு கேட்கறது? ஸோ ஸ்டாண்டர்ட் அரபிக்ல ஹல் யும்கின்னி தஹ்வீல் அல் மால் இலா ஹிசாப் ஆகர். ஸோ ஹல் யும்கின்னி அப்படின்னா, ஹல் அப்படிங்கிறது எஸ்ஆர் நோக்காக பயன்படுத்தக்கூடியது. யும்கின்னி என்னால் முடியும். ஹல் யும்கின்னின்னா என்னால் முடியுமா? தஹ்வீல் அல் மால், தஹ்வீல் அப்படின்னா டிரான்ஸ்ஃபருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டேர்ம். தஹ்வீல் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர். தஹ்வீல் அல் மால் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இலானா டு ஹிசாப் ஆஹர். ஹிசாப்னு அக்கௌண்ட், ஆஹர்னு மற்ற, அனதர். ஸோ மற்ற அக்கௌண்ட்டுக்கு என்னால் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? ஹல் யும்கின்னி தஹ்வீல் அல் மால் இலா ஹிசாப் ஆஹர். இதுதான் ஸ்டாண்டர்ட் அரபிக்ல. இந்த ஸ்லாங்ல எப்படி கேட்குறாங்க? சவுதி ஸ்லாங்ல இது எப்படி கேட்பாங்க? அக்திர் உஹவில் ஃபுலூஸ் லஹிசாப் சானி. அக்திர் உஹவில் ஃபுலூஸ் லி ஹிசாப் சானி. ஸோ என்னால் முடியுமா அப்படிங்கிறதுக்கு அக்திர். ஹல்லுங்கிறது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் அரபிக்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஸ்லாங்ஸ்ல வந்துட்டு பெரும்பாலுமே எப்படி யூஸ் பண்ணுவாங்க? எஸ்ஆர் நோக்கு முகபாவனையிலே வந்துட்டு பயன்படுத்துவாங்க. தமிழ் கேட்பேன் முடியுமா, அப்ப முகபாவனையிலேயே நம்ம கேட்போம் இல்லையா? அதே மாதிரி முகபாவனையெல்லாம் ஸ்லாங்ல வந்துட்டு கேட்பாங்க. அக்திர் என்ன கேட்குறாங்க? அக்திர் உஹவில் ஃபுலூஸ். உஹவில்ங்கிறது இங்க என்ன யூஸ் பண்றாங்க? வேர்பா யூஸ் பண்றாங்க, ப்ரெசன்ட் வேர்பா. நம்ம இங்க என்ன பார்த்தோம்? தஹ்வீல் அப்படிங்கிறத ரூட் வேர்டா பார்த்தோம். இங்க என்ன பண்றாங்க? வேர்பா யூஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். உஹவில் ஃபுலூஸ். ஃபுலூஸ்னா பணம். பணத்துக்கு வந்துட்டு இங்க என்ன பண்றாங்க? ஃபுலூஸ் லஹிசாப் சானி, மற்ற அக்கௌண்ட், ரெண்டாவது அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற அக்கௌண்ட்டுக்கு என்ன சொல்றாங்க? ரெண்டாவது அக்கௌண்ட்டுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? லஹிசாப் சானி, அவ்வளவுதான். ஸோ அக்திர் உஹவில் ஃபுலூஸ் லி ஹிசாப் சானி. இலான்ங்கிற இடத்துல என்ன யூஸ் பண்றாங்க? லீ அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. லீ அப்படின்னா இக்கு அப்படிங்கிற அர்த்தம். அதே அர்த்தம் தான். இலான்ங்கிற கிட்டத்தட்ட சேமான ஒரு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பெலஸ்தீனியன் வந்துட்டு இதை எப்படி வந்துட்டு கேட்பாங்க? ஃபீனி உஹவில் மசாரி லி ஹிசாப் தானி. ஸோ இவங்க எப்படி கேட்குறாங்க? ஃபீனி அப்படின்னா என்னால் முடியுமா? கேன் ஐ அப்படிங்கிறத ஒரு கேள்வியா கேட்கறது தான் அந்த ஃப்ரேஸ், அந்த வேர்டு ஃபீனி. ஓகேங்களா? அந்த ஹரஃபுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம்? ஒரு கேள்வியா கேட்கறனால முடியுமா? ஹவ்வில் மசாரி. ஸோ என்னுடைய பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இல்லை ஹிசாப் தானி. ஸோ சானி தான். பட் வந்துட்டு இவங்க ப்ரொனன்சியேஷன் வந்துட்டு மருவி பயன்படுத்துவாங்க. தானியா எஜிப்ஷியன் எப்படி சொல்லுவாங்க? தாவா ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பெலஸ்தீனியன் எல்லாமே தாவா தான் பயன்படுத்துவாங்க. இல்லை ஹிசாப் தானி, மற்ற அக்கௌண்ட்டுக்கு என்னால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, எஜிப்ஷியன் எப்படி கேட்குறாங்க? மும்கின் உஹவில் ஃபுலூஸ் இல்லை ஹிசாப் தானி. மும்கின் உஹவில் ஃபுலூஸ் லே ஹிசாப் தானி. அதே தான், ஒன்றும் பெரிய ஒரு மாற்றங்கள் கிடையாது. ஓகே, இதுல என்ன புது வார்த்தை நீங்க கத்துக்கிட்டீங்க? டிரான்ஸ்ஃபர். தஹ்வீல் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர். இதை வெர்ப்ல சொல்றாருன்னா உஹவில். ஃபுலூஸ்ங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மற்ற ஒரு அப்படிங்கிறதுக்கு ஆஹர், அனதர் அப்படிங்கிறதுக்கு அரபிக்ல ஆஹர். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு தானி அப்படிங்கிறதும் நம்ம அனதர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஹிசாப் தானி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பயன்படுத்திக்கலாம். என்னால முடியுமா? ஹல் யும்கின்னி அப்படியும் கேட்கலாம். மும்கின் அப்படிங்கிறத கேட்கலாம். ஃபீனி அப்படிங்கிறதும் நம்ம கேட்கலாம். அக்திர், ஹல் அக்திர், இந்த நாலுமே முடியுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரேசஸ் வந்துட்டு எந்த ஒரு லாங்குவேஜ்லையுமே ஃப்ரேசஸ் ரொம்ப முக்கியம். எந்த அளவு நம்ம அதிகமாக ஃப்ரேசஸ் மனப்பாடம் பண்ணிக்கிறோமோ அதே ஃப்ரேசஸ்ல நம்மளுடைய ஃபீலிங்ஸ் உட்கார வச்சு நம்ம பேசலாம். ஸோ இந்த ஃப்ரேசஸ் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஓன் ஃபீலிங்ஸுமே இதே ஃப்ரேசஸ்ல அமைச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுல உங்களுடைய ஃபேவரட் சென்டென்ஸ் எது, ஃபேவரட் ஃப்ரேஸ் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ், see you in the next lesson. Ma'as salam.